தப்பான ரெசல்யூஷன், தப்பான ஃப்ரேம் ரேட், எக்கச்சக்கமான எக்ஸ்போர்ட் இஷ்யூஸ் இது எல்லாமே வரது காரணமாக இருக்கிறது சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை மட்டும் பக்காவாக லேர்ன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் காத்துட்டு இருக்கு. அந்த எக்கச்சக்கமான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக இந்த வீடியோவில் சீக்வன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு Adobe ஸ்டுடியோஸ் கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸ் Premiere Pro எடிஷன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் இன் அ ரைட் பிளேஸ். ஆமாங்க, நம்ம ஒரு மெகா சீரிஸை பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் CLS. இந்த CLSல நீங்களும் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுங்க. இந்த CLSல ஏகப்பட்ட டாஸ்க் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாஸ்க்ல ஜாயின் பண்ணுறதுக்கு மறக்காம டாஸ்க் கைட் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டக்குன்னு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முடிச்சுட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கம்ப்ளீட்னு மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க எல்லாரும் ஃபுல் எனர்ஜியோட இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சீக்வன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி. அதாவது இப்போ ஒரு டைம் லைனில் நீங்கள் மியூசிக், எஃபெக்ட்ஸ், டைட்டில், வீடியோஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே வைக்கிறீங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் இந்த சீக்வன்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா சீக்வன்ஸ் வந்து ஒரு எடிட்டிங் கண்டெய்னர் மாதிரி. சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது. அதாவது முதல் வழி என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய ஒரு வீடியோ இருக்கும், அந்த மெயினான வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த டைம்லைன் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பேனலில் இந்த மாதிரியான ஒரு ஐகான் இருந்துச்சுன்னா அதுதான் சீக்வன்ஸ் அப்படின்றது அர்த்தம். அதாவது அந்த ஃபைல் தான் சீக்வன்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ உங்களுக்கு சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சர்டைன் வீடியோ, அந்த வீடியோ தான் எனக்கு ரெசல்யூஷனாக இருக்கணும், அந்த ஃப்ரேம் ரேட்டாக இருக்கணும், எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்டே இருக்கணும், அதுதான் மெயினான வீடியோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வீடியோவை இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. இல்லை எனக்கு ப்ராப்பராக நானே ஒரு சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணணும், அதாவது ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் இது எல்லாத்தையுமே நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். அதாவது என்னென்னா, ஃபைல்குள்ளே வந்துருங்க, அப்புறம் நியூக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ்னு இருக்கும், ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கமெண்ட் என், அதே இது விண்டோஸில் கண்ட்ரோல் என். இது இல்லாமல் இன்னொரு வழியும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பேனலில் கீழே வந்தீங்கன்னா நியூ ஐட்டம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேனல் வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுற இந்த பேனலை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே முதல்ல சீக்வன்ஸ் ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஒர்க் ஸ்பேஸ் வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, நிறைய விஷயங்கள் அவங்க டெம்ப்ளேட்டாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இங்கே சில விஷயங்கள், அதாவது டிஃபால்ட்டாக இருக்கிற ரெசல்யூஷன்ஸ், ஃப்ரேம் ரேட்டை பேஸ் பண்ணி இங்கே நமக்கு டெம்ப்ளேட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுறீங்க, ஒரு நார்மலான ஃபுல் ஹெச்டி வீடியோ அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஹெச்டி இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா 1080p இருக்கும். ஸோ இதில் இங்கே இருக்கிற நிறைய ஃப்ரேம் ரேட் இருக்கும். இந்த எஃப்பிஎஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம சீக்வன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹெச்டி 1080p அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது 1920x1080. ஸோ இதுதான் ஃபுல் ஹெச்டியோட ரெசல்யூஷன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ப்ராட்காஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா ப்ராட்காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபைல் ஃபார்மேட்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரெசல்யூஷன் ஃபார்மேட். அது இது இல்லை எனக்கு ஹெச்டிஆரில் லைக் 4Kல HDR வேணும் அப்படின்னா அதோடைய ரெசல்யூஷன் இங்கே இருக்கும். அது இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 4K மட்டும். அண்ட் இங்கே லெகசின்னு கொடுத்து சில விஷயங்கள், அதாவது பழைய டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸ், இனிமேல் ஒரு கேமரா ரிலேட்டடான ஃபார்மேட்ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு 4K வேணும் அப்படின்னா UHD, அல்ட்ரா ஹெச்டி இங்கே இருக்கிற இந்த 4K யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரீல்ஸ் ஃபார்மேட் அதை வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 9:16 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாமே நம்மளுடைய நார்மலான சோஷியல் மீடியா ஃபார்மேட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம யூடியூபுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்மேட். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிச்ச டேப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகேவா? ஒருவேளை இல்லை ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வேணாம், நானாகவே ஓனாக கிரியேட் பண்ணணும், அது கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபுல் வீடியோ, அதாவது ஃபுல் ஹெச்டி வீடியோவை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் 25 fpsல வச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் வேறு எதாவது கிளிக் பண்ணிங்கன்னா கூட அதோடைய சைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஹெச்டி 1080p 25 fps நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே செட்டிங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா என்னால் மொத்தம் எதையுமே மாற்றிக்க முடியும். இங்கேயுமே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அண்ட் ஆடியோ, அண்ட் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துருங்க. ஸோ ஃப்ரேம் சைஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆடியோ இருக்கும். ஸோ இங்கே ஆடியோவில் இருக்கிற இந்த விஷயமும் அப்படியே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஜஸ்ட் உங்களுக்கு ரெசல்யூஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா மட்டும்
மட்டும் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் இருக்கிற மைன்யூட்டான விஷயங்களெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே கீழே இருக்கிற வீடியோ ப்ரிவியூஸ் அப்படின்னா உங்களுக்கு இங்கே வீடியோ ப்ரிவியூ ஆகும் பார்த்திங்களா, நீங்கள் ப்ளே பார்க்கும்போது இங்கே ப்ரிவியூ ஆகுது இல்லையா, ஸோ அதோடைய ஃபார்மேட்டை வந்து நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எனக்கு இல்லை லைக் ரொம்ப நம்ம கம்மியாக ப்ளே ஆனால் போதும், எனக்கு ஃபுல் குவாலிட்டியில் ப்ளே ஆக வேண்டாம்னா நீங்கள் அதை ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இங்கே நீங்கள் பண்ணுற செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு தாராளமாக ப்ரீசெட்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேவ் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரீசெட் வந்து வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு நேமை கொடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து நம்ம CLS சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துடலாம். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கலர் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா இங்கே வந்து ட்ராக்ஸ், இது வந்து ஆடியோ ட்ராக்ஸ் வந்து குறிக்கிற விஷயங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா VR வீடியோ, இது வந்து VR ரிலேட்டடான வீடியோ கண்டென்ட்டை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ அதான் சொன்னேன், இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போதைக்கு நம்ம இந்த செட்டிங்ஸ் டேப்பில் இருக்கிற இந்த விஷயங்களை பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த டைம் பேஸ், இந்த FPS பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இல்லைனா சிம்பிளாக அதில் இருக்கிற ப்ரீசெட் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் என்ன அப்படின்னா, நீங்கள் சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ரெசல்யூஷன், அதாவது ஃபுல் ஹெச்டியில் பண்ண போகிறாங்களா, அதாவது ஹெச்டி யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறாங்களா, இல்லை ரீல்ஸாக அப்லோட் பண்ண போகிறாங்களா, இல்லை 4K ஹையர் குவாலிட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்களா, ஸோ இந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அதை தெரியாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, பட் அவங்க ரீல்ஸ் ஃபார்மேட்டில் எதிர்பார்க்குறாங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரிம் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கடைசி நேரத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் முன்கூட்டியே அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரெசல்யூஷன்ஸ், அதாவது சீக்வன்ஸில் உங்களுடைய ரெசல்யூஷன்ஸை நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரெசல்யூஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். அதாவது ஃபுல் ஹெச்டினா என்ன ரெசல்யூஷன் வைக்கணும், 4Kனா என்ன ரெசல்யூஷன், இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சீக்வன்ஸை ரெடி பண்ணிட்டோம். பட் இந்த சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்றத ஒருவேளை நான் அப்புறமா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதில் சீக்வன்ஸ் செட்டிங் இருக்கும். இதில் போய் நீங்கள் தாராளமாக உங்களுடைய செட்டிங்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதை சேஞ்ச் பண்ணுறது நாட் ரெக்கமெண்டட். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு வேளை இப்போ நான் வந்து ஓகே, இங்கே நான் இன்னொரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி என்னுடைய இன்னொரு வீடியோவை நான் ட்ராக் பண்ணி சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுறது, இங்கே டைம்லைன் அந்த ட்ராக் பண்ணி லைக் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிட்டு அப்படியே இங்கே எடுத்து நியூ ஐட்டம்க்கு எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க, ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இல்லை எனக்கு அப்படியும் வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஜஸ்ட் இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ சீக்வன்ஸ் ஃப்ரம் கிளிப்னு இருக்கும். ஓகேங்களா. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது சீக்வன்ஸ் அந்த கிளிப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ ரெசல்யூஷன், FPS, ஸோ இது எல்லாமே மேட்ச் ஆகி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப கவனமாக அந்த மொத்த வீடியோக்கும் அந்த ஒரு ரெசல்யூஷன், FPS தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸை கிரியேட் பண்ணலாம், இல்லைனா ப்ரீசெட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்னென்னா, நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்க ப்ரீசெட்டை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு செட் ஆகலை, எனக்கு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் சேஞ்ச் பண்ணும்போது அது ப்ராப்பராக இருக்கா அப்படின்றது நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கணும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நடக்கிற மிஸ்டேக்ஸ் அண்ட் நீங்கள் அதை அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏகப்பட்ட டைப்பில் ரெசல்யூஷன் வீடியோஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ரெசல்யூஷன் வீடியோஸை இம்போர்ட் பண்ணும்போது அது உங்கள் ஸ்க்ரீனை ஃபுல்லாக கவர் பண்ணுதா, இல்லை ஏதாவது கிராப் ஆகுதா, ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக பேசுவோம். பட் இப்போதைக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ரெசல்யூஷனில் வீடியோவை அவுட் எடுக்க போகிறீங்க, ஃபுல் ஹெச்டியா இல்லை 4Kவா, இல்லை அப்படின்னா நீங்கள் ரீல்ஸ்க்கு எதாவது பண்ணுறீங்களா, ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாம்ஸ், இப்போ உங்களுக்கு சீக்வன்ஸ் பற்றின ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும் நம்புறேன். சொன்ன எல்லா விஷயங்களையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். புது சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி ரியாக்ட் ஆகுது, சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோஸை, ஃபைல்ஸ் அதில் இம்போர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை பற்றி, அதாவது சீக்வன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் பற்றி நம்ம இன்னுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேசிக் வார்ம் அப் செஷன் மாதிரி தான். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். டீட்டெயிலாக உங்களுக்கு அதை நான் இன்னும் சீக்கிரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு நம்ம FPS பற்றி, முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரேம் ரேட்டை பற்றி நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த CLS உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய கரியரையும் சேஞ்ச் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல், Instagram பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். ஸோ அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AV.